அவன் குப்பையா கிடக்குது வாசல்ல. எங்கம்மா அந்த அம்மாவை ஞானம்? அந்த அம்மா போய் ரொம்ப பேசுறாரு. அந்த அம்மா எங்க? அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போச்சா? ஏன் என்கிட்ட சொல்லல? அவன் லேசா நினைச்சிட்டாங்க. ஏன் எனக்கு சொல்லல? அவன் சொல்ல கொஞ்சம் சாப்பிடுறாங்க. அது என்ன படுத்து போயிட்டு இல்லைன்னா அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா அந்த அம்மா பத்தி உங்களுக்கு தெரியல. அந்த அம்மா கபர் காட்டுங்க. அங்கே போனாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னது அந்த அம்மா சொன்னது இருக்கு. எப்படி பண்ணி வந்தது கேட்டேன். உமாமது பஸ் பள்ளிவாசல குப்பை என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு. பள்ளிவாசல குப்பை என்னை கொண்டு வந்துச்சு. ஒரு பெரிய கொண்டு இருக்கிறார். தாக்கிட்டு இல்லை ஒரு மனிதர். அவர் பள்ளிவாசல கூட்டுவார். அந்த காலத்தில் மண்ணா தான் இருக்கும். கூட்டுவார். அந்த மண்ணை அண்டிட்டு போய் தன் வீட்டில் குறைஞ்சு கண்டா செஞ்சு வச்சிருப்பார். அந்த அவர் கூட்டி காலையில் செய்த கண்களெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு அதையே அவர் சொன்னாரே உள்ள கல்லு நிறைய வச்சிருந்தார். அவர் சொன்னாரே என் கபர்ல இதை வச்சு என்ன நடக்குங்க, கபர்ல சுத்து சோழ இந்த கல்லை வச்சு நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா பள்ளத்தில் குப்பை பள்ளத்தில் பண்ணாரு. இப்போ அது போல அடக்கிட்டாங்க. அந்த பள்ளத்தில் விஷ்ணு படம் தேவைப்படும் போது அந்த கபர் எடுக்கலாம் பார்த்தா வைரத்தெருக்கலாக இருந்துச்சு அந்த இடம். அப்படியே மூடிட்டு வந்தாங்க. காரணம் என்ன? அந்த பள்ளிவாசலுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். அதை நாம் பெருமைன்ற விஷயத்துல பள்ளிவாசலை நாம் உயர்வாக எல்லாம் கேட்பாட்டாங்க. வீட்டுல ஒரு குறை வந்தா இப்படிதான் நீங்க எதை செய்வீங்க, ஏன் வீட்டுல இந்த குறை ஏன் செய்யன்னு கேட்பாட்டாங்க. தப்பான சொல்லல, பெருமையா சொல்லல. அந்த தாமரம் கட்டப்படாம இருந்துச்சு. இந்த தாமரம் கட்டப்படலை. இந்த ஏன் கட்டல? அங்கே மூணு குரு ஒதுக்குரு அவங்க பேர் நல்லா வேகமா நான் கேட்டேன். ஆனால் பையன் சமயம் கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி வேகமாக தான் கேட்டேன். மூணு சும்மா தான் மூணு குறையதான் விட்டுருக்கீங்களா, உடனே என்ன செய்யணுமா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்ட பிறகு வெளியில வந்து தம்பிக்கு வாங்க அந்த மாதிரி வாங்க என்ன செய்யணும், வேகப்படாத நசீவு கட்டிட்டு அப்படி உடனே சொன்னாரு. ஆனா உடனுக்குடன் அந்த பெரிய மனிதர்கள் சும்மா சொல்லக்கூடாது. பெரிய மனிதர்கள் தான் அவங்க ஆயிரத்தப்பா வந்து இருக்கலாம். ஆனா தீவுடைய விஷயத்துல அவங்க உண்மையா இருந்தாங்க. தீவுடைய விஷயம் இருந்தாங்க. ஒரு செய்திக்காக ஆதபாய் பார்க்க வரும். நாங்க ஜபாதம் அவ்வளவு வரும். பெரிய காட்சி வராங்க. பாத பைக்க நீயே இங்க வந்து நீயே இங்க வந்தீங்க என்னை கூப்பிட்டு அந்த பெரிய மனிதர்கள் தான். ஆனா அவங்க செயல் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் இந்த விஷயத்துல போட்டி போட்டாங்க. அது செய்யணும் அப்படி செய்ததுனால மிகப்பெரிய ஆள்பட்டியலும் இந்த பள்ளியை மக்கள் வந்து பார்த்து போற பள்ளியா இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. இப்ப கடைசியில் என்னாச்சு, அப்படி யாரும் பார்க்காத பள்ளியா இருந்துச்சு. பராமரிப்பு அவ்வளவு இருந்தது இல்லாம போச்சு. ஏன் போச்சு தெரியல, என்ன பற்றி தெரியல. எங்களுடைய ஈமான் படுகிற ஆயிடுச்சா, எங்கெல்லாம் செய்ய முடியலையா, அது குற்றம் யாரும் சொல்ல மாட்டேன், எங்கெல்லாம் தான் சொல்லுவேன். ஆனா அந்த நேரத்தில் இப்போ ஏதோ வந்தாரு அந்த தம்பிக்கு எல்லாம் ஒரு பெருமை அவர் பெரிய சோதனை கொடுத்தாங்க. 2 சோதனை இல்லை வெற்றி பெற்றுட்டார். இந்த தம்பிமார்களுக்கு நல்லா மிக மிகுந்த தந்தாரை போறாங்க. எல்லாம் பள்ளியை நேசிக்கிறார். நேசிப்பதற்கு எல்லாம் கூலியாக தருகிறார். உயர்ந்த சொந்தத்தை அனைவர சொந்தத்தை தருகிறார். ஆனா அதற்கு அந்த தலைவர்கள் சொல்றாங்க, தனக்கு தேவை இருக்க அல்லாவுக்காக யார் படிக்கிறது தனக்கு இல்லை இல்லை. ஆனா தனக்கு தேவை இருக்க அல்லாவுக்காக யார் படிக்க போறோம். அவர்கள் வாழ்க்கையிலே தலைமுறையில 7 தலைமுறைக்கு உண்மையானார். அல்லாவுக்கும் செய்யற செயலுக்கு அல்லாஹ் வருகிறார். ஆனா இந்த எண்ணம் நம்ம கிட்ட வரணும். எந்த அளவுக்கு வரணும்? அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லம் செழிப்பாக இருந்தால் நாம் செழிப்பாக இருப்போம். அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனா நாம அதை தவாப் காபாவில் தவாப் செய்யறவர்களுக்கு 120 அளவு இருக்குது. அதுல 60 தவாப் செய்பவர்களுக்கு, 40 தொழுதவர்களுக்கு, 20 காபாவை பார்க்கிறவர்களுக்கு. அதுல 19 தான் அங்க, 19 தான் அங்க. பாக்கி 1 இங்கே வந்தது. இங்கே வந்து
பக்கத்து கேட்டு பாருங்க, அடுத்து ஒரு காலத்து எல்லாம் கொடுத்தாச்சு தான் போறா. இப்பெல்லாம் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? இங்க நேரா துணியெல்லாம் பிடிக்கிறாங்க அங்கே காபால. அங்கே அந்த புள்ளி கோடு வச்சிருக்கிறதுனால அந்த புள்ளி மூலியமாக இங்கே வந்து ஒரு ரமத்து வருது. காபால இருந்த 120 ரமத்து ஒன்று இந்த உலகத்தில் எல்லா வருஷத்துக்கும் சேர்ந்து வரும். இப்போ அந்த காலத்துல இவன் திகத்துக்கு விழா, இப்ப 500 விழா. இப்ப அதை தைக்கிறதா வச்சுட்டு போறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏன்னா 5 விழா வச்சு கொடுக்கறதுனால ஏன் அந்த ரமத்தோட நேரா சேர்ந்து இப்ப ரமத்துக்கு வந்து இருக்கு. இது நம்ம அதிகமா கேட்போம். நல்லா தர தயாரா இருக்கிறார். அப்படி வாங்குறது நம்ம ஆசைப்படுவோம். நல்லா கொடுக்க தயாரா இருக்கிறார். அதை வாங்கி பெற்ற கொண்டது உங்களே வீடு சேர்ந்து எல்லாரும் வாங்குறது அவனை